ரொம்ப நேரத்துல இங்க வந்துட்டீங்க. ஏமண்டி விருந்து போஜனாரம் தான் எட்ல உன்னிந்தி. ஏன்பா நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்கள் தானா? ஏன் சார் அதுல என்ன சந்தேகம்? உங்களுக்கு இதுதான் பிழைப்பா? ஏய்யா நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுல தான் விட்டுட்டு வரதா? சார் சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதமும் கேட்டு ரசிப்பீங்கன்னு தான் அங்க கூட்டிட்டு போனோம். போதும் போங்க வெளியே. இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும்படியாத்தா இருக்கு. உங்களை பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நாயனா கோபம் చేసుకొద్దండి. நாயனாவது கீனாவது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. சிநேகிதர்களா? சிநேகிதர்கள் இந்த மாதிரி சிநேகிதர்களோட சேர்ந்தா மனுஷன் உருப்பட்ட மாதிரி தான். நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ இங்க வந்த? எங்க வீட்டுல உங்க பொருள் எதையாவது மறந்துட்டு வந்துட்டீங்களா? என்ன அது? உங்க மனசை. என்ன சொல்ற? உங்க மனசை கேட்டு பாருங்க, மறந்துட்டு வந்த பொருள் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னேன். பங்கஜம் உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதோ பாருங்க. எம்மோதிரம் நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தீங்கல்ல? எப்போ? அப்படி சொல்லுவேன்னு பயந்துடாதீங்க. அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க, அதை உங்ககிட்ட ஒப்படைக்க வந்து. பங்கஜம் உன்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு. உங்களை பணம் பறிக்கிறவங்க, நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடுத்துறதுல அலைய விட்டுறவங்க, அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க. ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க. என் உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இப்போ உன் கதையை நான் கேட்க வேண்டாம். அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன். உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி. என்ன அப்படி சொல்ற? உங்களை போல கள்ளமில்லாத கணவன் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். நான் பெரிய துர்பாக்கியசாலி. பங்கஜம் நீ துணையில்லாத தனிமரமா நிக்கிறேங்கிறத சுட்டி காட்டுறேன். அது எனக்கு தெரியாம இல்லை. ஆனா என் வாழ்க்கை கொடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சுக்கிட்டேன். நானும் ஒரு முடிவு செய்துட்டேன். என்ன முடிவு செய்த? சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க? நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க, அதுவே போதும். பங்கஜம் உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்து நான் பேராச்சரியப்படுறேன். அதனால எனக்கு என்ன பண்ண? நான் வர்றேன். எப்ப நீங்க இங்க வந்தாலும் இந்த ஏழை வீடு தேடி வந்தா உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என் இதயம் துடி துடிச்சுக்கிட்டு இருக்கும். இதை மட்டும் என்னைக்கு மறந்துடாதீங்க. நான் வர்றேன். என்ன என்ன பெட்ரோல்லாம் போட்டு வந்துட்டேன், ஊருக்கு புறப்பட வேண்டியதுதான். சரி சரி, பெட்டி படுக்கலாம் எடுத்து கார்ல வை. இந்த அம்மா யாருங்க? உனக்கேண்டா இதெல்லாம், சொன்ன வேலையை செய், எடுத்து வை. வெலவர உம்மை தேடி ஒரு மடந்தை, வெலவர உம்மை தேடி ஒரு மடந்தை. பங்கஜம் நீ எங்க போயிட்டு வர்ற? வைர மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறேன். வைர மோதிரமா? நான் வாங்குற மோதிரத்தை நீ எதுக்கு கொடுத்துட்டு வர்ற? அதை நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பங்கஜம் நீ வர வர என் பேச்சை மீறி போற. இதுக்கு தானே உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தது? ஆமா, நீங்க பலத்த கொடுமைக்குத்தானே வர்றவங்க போறவங்க முன்னாடி எல்லாம் என் வெக்கத்தை விட்டு ஆடுறேன் பாடுறேன். என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வர வர இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன். பங்கஜம் ஒப்ப உன்னை அனாதியா விட்டுட்டு போனா, உன்னை ஆட வச்சு பாட வச்சு படாத பாடுபட்டு வளர்த்த. இப்ப நீ போற நான் சொல்ற, நீ போறதுன்னா இது வரைக்கும் உனக்கு செலவு செய்ததை ஆனா பைசாவோட கணக்கு போ. எனக்கு செலவு செய்ததை நீங்க வாங்குற வழியில வாங்கிக்கங்க. நான் போறேன். போறியா? பங்கஜம் நீங்களா? ஐயாவா வாங்க வாங்க. ஒண்ணு இந்நேரம் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது. பங்கஜம் நான் வருவாருன்னு சொன்னதை கேட்டியா? பாத்துக்க வந்துட்டாரு. வாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிக்கிட்டு வாமா. நான் போய் அதுக்குள்ள காஃபி பலகாரம் பச்சோளம் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. வாங்க. பங்கஜம் என் வரவை நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல? உங்க வரவை எதிர்பார்க்கல, ஆனா உங்க உருவத்தை என் உள்ளம் மறவே இல்லை. பங்கஜம் பங்கஜம் நான் எப்படி வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல.
கார்ல போய்கிட்டே இருந்தேன். நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. மனசை கட்டுப்படுத்த முடியல. திரும்பி வந்துட்டேன். பங்கஜம், என் மனைவியை தவிர அடுத்த பெண்களை கண்ணெடுத்தும் பார்க்காத நான் உன் அன்புக்கு இப்படி அடிமையாயிட்டேங்கிறத நினைக்கிறேன். உண்மையோடு நடக்கிற ஒரு துணைவரோடு சேர்ந்து தம்பதிகளா சந்தோஷமா வாழணும்னு மனசோடு போராடிக்கிட்டு இருந்தேன். என் எண்ணம் போல எனக்கு தலைவரா நீங்களே வந்ததை நினைச்சு பேரானந்தப்படுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். உங்க மனைவிக்கும் துரோகம் செய்யாம என்னையும் மறந்துடாம நடக்க வேண்டியதுதான் இனிமே உங்க கடமை. பங்கஜ், உன் நாட்டியத்தையும் பாட்டையும் பார்த்து நான் பைத்தியக்காரனா மாறல. இந்த மாதிரி உன் பண்புள்ள குணம்தான் என் வாழ்க்கை பாதையே மாற்றிடுது. இருங்க, இதை வர்றேன். வேலு, புது வீடு கண்ணுக்கு அழகா தெரிஞ்சவுடன் குடியிருக்கிற வீட்டை மறந்துட்டியா? அனாதையா வந்த அமுதாவுக்கு ஆதரவு காட்டினேன். அவளை கைதொட்ட நாள்ல இருந்து உனக்கு அந்தஸ்து, வாழ்வு அத்தனையும் இருந்துட்டது. இந்த நிலையில அவளுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறையே, இதுதான் உன்னை போல கண்ணியமுள்ள ஆண்மகன் செய்யற செய்கையா? என்னங்க என்னங்க, இதை சாப்பிடுங்க. ஏங்க சூடா கொடுத்துட்டேனா? இல்ல, இந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பால் டம்ளரை தவற விட்டுட்டேன். பாத்தீங்களா, தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள பாசத்தை இதை எழுதின ஓவியர் எவ்வளவு அழகா சித்தரிச்சிருக்கார். அதை விட என் விதிங்கிற படத்தை ஆண்டவங்கிற ஓவியர் ஒரு புது மாதிரியா தான் சித்தரிச்சுட்டான். பங்கஜம், என் வாழ்க்கையில நான் தவற முதல் நாள் இது. இல்ல இல்ல, பங்கஜம் மனசுல நினைச்ச மாதிரி ஒரு கணவன் கிட்ட நன்னாள் இது. கைத்தடி உட்கார்றா, கோச்சிக்காத, சும்மா நான் வேடிக்கையா சொல்றேன். போட்டோம், நீ ஐயா வர்றது போறத பத்தி இவ்வளவு பேச்சோட பேச்சுன்னு சொல்லி சொல்லியாதரா. ஒரு மன நிம்மதிக்கு போய் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டும் காணாம இருக்கணும். சரிதான்? இல்ல இல்ல, இருந்து உங்க மனைவியும் பார்த்துட்டு வாங்க. ஐயா 2 டேஸ்ல வந்துருங்க. அப்புறம் அங்க போன ஒரு போட 5-6 டேஸ் இருந்துடாதீங்க. இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்னால முடியாது. மன்னார்ண்ணே, வணக்கண்ணே. அட வாடா பெருக்கான், எப்படா வந்த? இப்பதாங்க. உட்கார்ற. என்ன விஷயம்? சௌரியம் தானே? சௌரியமா தான் இருக்கேன். வேலை என்ன, டவுன் பஸ் கம்பெனி எல்லாம் எப்படி இருக்கு? வேலை எனக்கு என்ன குறைவு, உங்களுக்கு என்ன குறைச்ச? அவர் பஸ் கம்பெனிக்கு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க தனியா ஒரு சைக்கிள் ஷாப்பா ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த கிண்டல் மாத்திரம் உன்னை விட்டு போவாதரா. ஏண்டா காரியம் இல்லாம வரமாட்டிய, எதுக்கு இந்த பக்கம் வந்த? அன்னைக்கு ஒரு நாள் அவசரமா ஒரு 15 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போனேன்ல. அடடே, அதுக்கு என்னடா இப்ப என்கிட்ட இருந்தா உங்ககிட்ட இருந்தா? அவசரம் என்னடா? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போகணும், அதான் அவசரமா கொண்டு வந்தேன். நேத்துதான் மெட்ராஸ்ல இருந்து வந்திக்க போட்டிருக்கு. என்னடா அது சும்மா மெட்ராஸ் மெட்ராஸ் இதே குழப்பா போச்சு உங்களுக்கு? மன்னார்ண்ண, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம வேலைண்ண பங்கஜமா ஒரு பொண்ணோட சிநேகிதம் வச்சிருக்காரு. என்னது? அங்கதான் போறாரு. நம்ம வேலை என்ன? நம்ம வேலைண்ணன் தான். என்னால இதை நம்ப முடியலையா? அதை ஏன் கேக்குற? இன்னும் வீட்டுக்கு தெரியாது.
அந்த அன்னைக்கு கூட தெரியாதா? அட தெரியாது என்னங்க இன்னும் சாப்பிட வரல? அண்ணன் அண்ணன் நான் வரேன். உட்கார, சாப்பிட்டு போலாம். உட்கார உட்கார. நீ ஓ ஒரு நாளைக்கு உனக்கு டிஃபன் வாங்கி தரேன். போ போடா. சரி பெருக்கா போ. என்னங்க அந்த ஆள் வந்து என்ன ரகசியமா காலை கடிச்சாரு? என்னது அது பர்சனல் மேட்டர். அதுதான் என்ன பர்சனல் மேட்டருங்கிறேன். அதை நீ தெரிஞ்சுக்க வேணாம். போ. தெரிஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க. மரியாதையா போய் சோறு போடு. போ. அதெல்லாம் சோறு போட முடியாது சொல்லாட்டேன். உதவாங்க சோறு போடு. போ. ஆமா வரப்பாரு. ஏய் என்னது வேளாண் அப்படி நடக்கிறாரு? பின்னா ஒன்னாத்த பொஞ்சாதி வந்து வாச்சா? அவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னீங்களே. அவர் நல்லாதான் இருக்காரு, கெட்டு போகல. ஆமா அவர் இப்படி நடக்கிறாருன்னு அவர் பொஞ்சாதிக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. அத்தை மாப்பிள்ள அத்தை வேலு தம்பி அப்படியா நடக்குது? ஆமா அத்தை. தங்க பொம்மை மாதிரி பெஞ்சாதி இருக்க இப்படி தரத்தனமா நடக்கிறதுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையே. மாப்பிள்ள பயப்படாத, நான் இப்பவே போய் வேறு தம்பி பெஞ்சாதி கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்ப எங்கடி போறேன்? என்னது எங்க இல்ல? எங்கேயே பொறுப்பிட்டியே? எங்க பொறுப்பிட்ட? இப்படி வாச்சு எங்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல்றியே? சொல்றேன். வந்து வேலு தம்பி பெஞ்சாதிய பார்த்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறாதபடி கலகம் பண்றதுக்கு போறியா? நான் வேலுவை கண்டு வேண்டிய சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீ சும்மா கடை. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உங்களை மீறித்தான் நடக்கத்தான் போறேன். அதுல நீங்க சொல்ற மாதிரி டிபிக்கல் இருக்கு. அவ்வளவு தைரியம் வந்துட்டுதா? என்னங்க என்ன நீங்களும் இருக்கீங்க. என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் வேற பண்ண கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்களான்னு. இதெல்லாம் என்னத்துக்கு பழைய கதை. போங்க, நான் கேள்வி செய்யாதீங்க. வேறு தம்பி இப்படி செய்யலாமா? அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்துட்டு தான் வரேன். வானாம் பிள்ளை. போங்க. அத்தை வீராசி. வீராசி ஏமா ஏமா என்னப்பா இது? மருமக பிள்ளை எல்லாம் உன்னால வந்தது இல்லைங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொம்பளைங்கிட்ட வந்து சொல்லலாமா? ஏம்மா வேடிக்கையா பேசுறதுக்கு உங்களுக்கு வேற பேர் கிடைக்கலையா? ஏம்மா உங்க உப்பை தின்னுட்டு நான் போய் சொல்லுவேனா? தம்பி இப்ப கூட அந்த பொம்பளைய கூட்டிக்கிட்டு மைசூருக்கு தான் போயிருக்காரு சொன்னார். அப்போ ஒரு காரியம் செய்றீங்களா? என்னம்மா? நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. அமுதா போதும், போயிட்டு வாங்க. என்னமோ நல்லதுக்கு சொன்னேன், அப்புறம் உங்க இஷ்டம்.